இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ரிசல்ட் வரப்போகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் விஜயின் கட்சி வந்து ரொம்ப நல்ல கட்சி, அவங்க நல்லதே பண்ணுவாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அல்லது உள்நோக்கத்தோடு செய்த கட்சிக்காரர்களான்னு. ஏன்னா சமீபமாக அண்மையில் நான் அந்த தேர்தலை ஒட்டி சில கட்சிகளை குறிப்பாக தாவேக்காவும் விஜயன் நான் கடுமையாக நேரடியாக விமர்சித்தது உண்டு. அதில் யாராவது எரிச்சல் அடைந்து அவர்கள் பண்ணியிருக்கலாங்கன்றதை நான் யூகிக்க தான் முடியும். அது யாருன்னு தெரியல. காவல்துறை விசாரணையில் அது யாருன்னு தெரிந்த பிறகு அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அறிவுரையை நிச்சயமாக நான் சொல்லுவேன். சார், இந்த டிஜிட்டல்லையும் சரியாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை இவர் வந்து எப்போ உங்கள் ஆட்சி முறை சரியில்லை, உங்கள் கொள்கை இல்லை, நீங்கள் வந்து ஃபேன் பேஸஸை வந்து எலெக்ஷன் ஓட்டாக மாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கடுமையாக விமர்சித்தாங்க. கூட்டங்கள் வந்து தவறான வழிகள் போகிறது, ஆட்சி அதிகாரம் வந்து ஆம் ஆத்மி எப்படி ஆரம்பித்து இப்போ சீர்குலைஞ்சி போதோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சரியில்லை, கொள்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அதனால் இவரோட காரு கண்ணாடியே உடச்சி போட்டானுங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் இவங்களை மட்டும்தான் விமர்சித்தேன், ஸோ இவங்க தான் என்னையை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஓப்பட சொல்கிறாங்க. ஆட்சி வருதுக்கு முன்னாடியே எப்பேற்பட்ட தொண்டர்களை இந்த கட்சி வச்சுருக்குன்னு பாருங்கள். ஒழுக்கமற்ற, நிதானமற்ற, சொல்லில் செயலிலும் காட்டணும்னு நினைக்காம பழி வாங்குறதல், அப்புறம் சொல்ல ஒரு அறிவுகட்ட தன்மைன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து அவங்க சொல்கிறத பிடிக்கலையா பொறுத்து போகணும், பொறுத்தார் பூமி ஆழ்வாரும்பாங்க. இவங்க என்னென்னா வன்மத்தையும் அதிகாரம் வருதுக்கு முன்னாடி திமுறை பாருங்கள். இப்போ தமிழக வெற்றி கழகம்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் எல்லாம் யோசிச்சுக்கோங்க.